சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சினிமா ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்களுடைய நடிப்பில் கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தயாராகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்திற்காக பெரிய பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கூலி லோகேஷ் கனகராஜ், அனிருத், ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ்னு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள், நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஆமீர் கான், கர்நாடகாவில் உபேந்திரா, அப்புறம் தமிழ்நாட்டில் சத்யராஜ், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு இந்த படம் உருவாச்சு. படத்தினுடைய பூஜை அன்னைக்கு ஒரு கிளீம் விட்டுருந்தாங்க. அதுவே பெரிய அளவில் வைரலாக போச்சு. இந்த படத்துடைய பாட்டு கூட இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய பிஸ்னஸ்ங்கிறது இப்போ அந்த பிஸ்னஸ் சைட்லேருந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. அதிர்ச்சிகரமான சொல்கிறத காட்டிலும் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. அதாவது ஓடிடி கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே ஓடிடி வாங்கியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ் பிஸ்னஸ் மட்டும் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. அதாவது வெளிநாட்டு உரிமை, படத்தை வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிமையை ஐங்கரன் கருணாமூர்த்தி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வெளிநாட்டு உரிமையை மட்டும் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு பிரித்து பார்க்குறப்ப 500 கோடி ரூபாய்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கின்றதுக்கு ஒரு தகவல் பிஸ்னஸ் சைட்லேருந்து வருது. இது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிருக்கானா எது வரைக்கும் இல்லை. இந்த படம் தான் அந்த முதல் சாதனையை முறியடித்திருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு 70 வயசு ஒரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருக்காருங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் அவர் காலகட்டங்களில் பலரும் இன்றைக்கி ஃபீல்ட்லேயே கிடையாது. கமல்ஹாசன் அவர் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் பிஸ்னஸில் இன்றைக்கும் நம்பர் 1 இருக்கிறாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். அது அவருக்குள்ளாக ஒரு மாஸ். ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை புதிய ஆட்களோடு அடாப்ட் பண்ணிக்கிறார். அதனால தான் நம்பர் 1 நிற்கிறார். இப்போ அவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ். முத்துராமனோட 25 படம் பண்ணார். அதுக்கு பிறகு சுரேஷ் கிருஷ்ணா கூட பண்ணார். நிறைய இயக்குநர்கள் கூட பண்ணார். காலங்கள் மாற மாற யார் அப்டேட்டில் இருக்காங்களோ, யார் லைவில் கரண்ட்டில் பிஸியாக இருக்கிறாங்களோ அந்த இயக்குநர்களோட, அந்த டெக்னீஷியனோட போய் ஜெல் ஆயிடுறாரு. அதுவே ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். நான் 100 படம் நடிச்சிட்டப்பா, சினிமாவிலே 50 வருஷம் இருக்கிறேன், இந்த சின்ன பசங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா, அந்த மனநிலை இல்லாமல் அவங்களோட மிங்கில் ஆயிடுறாருல. அந்த நேற்று டேரக்டர் இருந்தாலும் அந்த டேரக்டருங்கள ஒரு மரியாதை கொடுக்குறாரு. டேரக்டர்னா அவங்க சொல்கிறத கேட்குறாரு. இப்போ நாளைக்கு காலையில் லோகேஷ் கனகராஜ் சார், இது நீங்கள் இப்படி திரும்பி நில்லுங்க, இந்த பக்கம் உட்காருங்கன்னா ஓகே சார், அவங்க அந்த டேரக்டருக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறத அப்படி கேட்குறாரு. அதை தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார்ல. நான் ஒரு பெரிய நடிகர், 50 வருஷமா நீங்களாம் ஒரு பசங்களா, சின்ன பசங்க, நீங்கள் சொல்கிற நான் கேட்கணுங்கிற அந்த மனநிலை இல்லை. நீங்களாம் ஒரு சில நடிகர்கள் ஒரு படம் 2 படம் நடிச்சிட்டாலே தலையில் கொம்பு முளைச்சிக்கிறது, அடுத்து டேரெக்டாக சிஎம் தான் நினைக்கிறாங்க. பலரும் இன்றைக்கி ஒரு படம் 2 படம் நடிச்சப்போ அவங்க அட்ராசிட்டி தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, 50 வருஷம் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் புதுசாக வர டெக்னீஷியனை கூட அவர் மதிக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? அதை எல்லாருமே கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அந்த பணிவும் அந்த உழைப்பும், இந்த 70 வயதில் உழைக்கணுங்கிற வேகத்தோடு உழைக்கிறாரு, கரண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு, பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய உயரம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நம்பர் 1 பிஸ்னஸ் அப்படின்னா இவருடைய படத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான். சார், இப்போ இந்த கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினி அவர்களை தாண்டி அதாவது வேறு மொழியை சார்ந்த நடிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இல்லை, பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியிலேருந்து அமீர் கான் வந்திருக்காரு. அமீர் கான் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு தெரிஞ்ச முகம் தான். தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவிலேருந்து நாகார்ஜுனா வந்திருக்காரு. நாகார்ஜுனா தான் தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆந்திரா தெலுங்கானா படத்தை, கூலி படத்தை வாங்கி அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தா கனடாவில் உபேந்திரா வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நம்மள நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏன் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி 2 படம் ஒரு ஹிட் கொடுத்த, கமர்ஷியலாக ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். அதுக்கு பிறகு அனிருத். ரஜினிகாந்த் ஒரு கமர்ஷியல் ஹீரோ தான். அவர்கிட்ட புதுசாக நீங்கள் மெனக்கெடுத்து புதுசாக வித்தியாசமானலாம் நீங்கள் அவர் பண்ணவும் மாட்டார், எதிர்பார்க்கவும் மாட்டார். நான் வந்தால் ஸ்க்ரீனில் ரசிகர்கள் டான்ஸ் ஆடணும், விசில் அடிக்கணும், நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோங்க. அப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு ஒரு கமர்ஷியல் டேரக்டர் உள்ளே வந்திருக்காரு. அது கரண்ட்டில் உள்ள டேரக்டர் உள்ளே வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிஸ்னஸும் அதிகமாக இருக்குது. படத்தை இப்போ
ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் பார்த்துட்டு படத்தில் நல்லா இருக்குங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அதனால் படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்கள் படத்தை நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சமீபத்தில் வந்து அந்த பாட்டு அதுவும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த பாட்டும் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வைபாக போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு சோஷியல் மீடியாவே அந்த பாட்டு வைபாகும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே படத்துக்கு ஒரு கூடிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்தியா திரைப்படமா இருக்கு. ஸோ இப்போ இந்த திரைப்படம் நிறைய மொழிகளில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இந்தியில் மட்டும் தலைப்பு மாற்றப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது என்ன சார் விஷயம்? இல்லை, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்கிற பேர் தான், அதுக்காகத்தான் கூலிங்கிற பேரே வச்சாங்க. கூலிங்கிறதுல ஹிந்திலையும் கூலி தான், தமிழ்லையும் கூலி தான், தெலுங்குலையும் கூலி தான், கன்னடத்துலையும் கூலிங்கிற நேம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஹிந்தியில ஏன் மாற்றப்பட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி கூலின்னு ஒரு படம் அமிதாப் பச்சன் நடிச்ச படம், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம். ஆல்ரெடி அந்த கூலின்னு ஒரு படம் இருக்கு, கூலி நம்பர் 1ன்னு ஒரு படம் இருக்கு. இந்த 2 படமும் அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் அந்த படத்தை தலைப்பை பயன்படுத்துகிறப்ப அந்த தயாரிப்பாளர் என்ஓசி வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ். அந்த தயாரிப்பாளருக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு பணத்தை கட்டி வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அது கன்ஃபியூஸ் ஆகும், பழைய கூலியா புதிய கூலியா, கூலி நம்பர் 1. அதுவும் அமிதாப் பச்சன் நடிச்ச படம், பெரிய ஃபேமஸான படம்லாம் ஓடின படம். அப்படிங்கும்போது அந்த டைட்டிலில் வந்து ஒரு சிக்கல் வரும், குழப்பம் வருங்கிறதுக்காக அதுக்காக ஒரு ஹிந்திலேயே வந்து ஒரு பேரை வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 15ஓட ரஜினிகாந்த் அவருடைய திரைப்பயணம் 50 ஆண்டுகளை முடிவடையுது. ஸோ இந்த இடத்துல ரஜினி ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, பெரிய கொண்டாட்டம் தான். ஏன்னா 50 வருஷம் சினிமாவில் ஹீரோவாகவே இருக்கிறது பெரிய விஷயம். சினிமாவில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஹீரோவாகவே இருக்கிறது பெரிய விஷயம். பெரிய உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிற பெரிய விஷயம். நம்பர் 1 பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நடிகராக இருக்கிறது பெரிய விஷயம். இது 3மே செய்கிறார். சினிமா ஒரு ஃபீல்டில் 50 வருஷமா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்பர் 1 இருக்கிறது தான் பெரிய விஷயம். எல்லாரும் இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம், 60 வருஷமா இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் கேரக்டர் ரோல் பண்ணிடுவாங்க. ஹீரோவாக இருக்கிறவங்க வில்லனா பண்ணுவாங்க, அப்புறம் கேரக்டர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேலையும் சினிமாவில் இருப்பாங்க. 50 வருஷமா ஹீரோவாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹீரோவாக, மக்கள் ரசிக்கக்கூடிய ஹீரோவாக, மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக 50 வருஷம் இருக்கிறதே பெரிய சாதனை. நீங்கள் மற்ற சாதனைலாம் விட்டுருங்க, அவர் என்ன சாதனை பண்ணிருக்காரலாம். இவர் 50 வருஷமா நம்பர் 1 இருக்கிறதே ஒரு சாதனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக கூட இருக்கும். ஹாலிவுட்டில் கூட 50 வருஷமா ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருப்பாராங்கிறது தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அமிதாப் பச்சன் இவர் காலகட்டத்தில் வந்தவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வேற கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கேரக்டர் ரோல் பண்ணார், அவர் வேற ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கமல்ஹாசன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் சம காலத்தில் வந்தாலும் கூட பிஸ்னஸ் வைஸ் பார்க்குறப்ப இவர் தான் உயரத்தில் இருக்கார். கமல்ஹாசன் ஒரே காலகட்டத்தில் வந்தாலும் அவரும் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கார். சொல்லப்போனால் ரஜினிகாந்தை விட சீனியர் அவர் 4 வயசில் நடிக்க விட்டார். ரஜினிகாந்தை விட சீனியர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் 60 வயசுக்கு மேலே 60 வருஷம் இருக்கும் அவருடைய சினிமா பயணம் கமல்ஹாசனுக்கு. அப்போ இவர் வந்து 50 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி 2 பேர் சமகாலத்தில் கரண்ட்டில் ஹீரோவாக அடிச்சிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் வைஸில் பார்த்தா கமலை விட ரஜினி வந்து மிகப்பெரிய இன்னைக்கு உயரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய லெஜண்ட் தான். இப்போ ரீசெண்டாக வந்த சில மூவிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கிற மூவிஸ் எல்லாமே ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவி ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் இதை எப்படி டேக்கிள் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்டார் ஹீரோஸை வச்சு படம் பண்ண டைரக்டர் விஜய் வைத்து 2 படம் பண்ணியிருக்கிறாரு, கமலஹாசனை வச்சு படம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ரசிகர்களுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டேரக்டராக இருக்காரு. உச்ச நட்சத்திர நடிகர்களுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, எதை வச்சு அங்கே தேட்டரில் கை தட்டுவாங்க, எதை வச்சு அங்கே வந்து விசில் பறக்கும் அப்படின்னு அந்த பல்ஸ் பிடிச்ச ஒரு டைரக்டர். அதாவது ரஜினிகாந்தோடைய பல்ஸ் கரெக்டாக பிடிச்சி பண்ணியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் நம்ம பல படங்களை நம்பிக்கைன்னு பேசி கடைசியில் ரிலீஸ் ஆன பிறகு நம்மளே அந்த படத்தை கழுவி ஊற்ற வேண்டிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் இந்த திரைப்படத்தை சென்டிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது ஏதாவது ஒரு மைனஸ் ஆகாதா? இல்லை, கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் உள்ள. அதை தாண்டி வந்து அனிருத்தோடைய மியூசிக்கு, லோகேஷனுடைய அந்த பரபரப்பான அந்த ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் படத்தை நகர்த்தி கொண்டு போயிடும் போரடிக்காமங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் வந்த பிறகு நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது விமர்சனம் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. படம் வர டாக்கும் பாசிட்டிவாக இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.